வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. ஹிமாச்சல் பிரதேச தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் திறமையான 12 மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் 8 மாணவர்களுக்கு முதுகலை பட்டங்களையும் வழங்கினார். முன்னதாக தரம்சாலாவில் உள்ள போர் நினைவிடத்தில் அவர் மலரஞ்சலி செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கொல்கத்தாவில் சுமார் 18,680 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டங்கள் அனைத்தும் மேற்குவங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்காக மத்திய அரசு நடத்தும் யுவசங்கத்தின் 6ஆம் பதிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியா முழுவதிலும் இருந்து இளைஞர்களுக்கு இதில் பங்கேற்க கல்வி அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வயிறு மற்றும் குடலியல் துறை சார்ந்த சிறப்பு நிபுணர் குழுவினர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நேற்று நோயாளிகளுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர். இந்த சிறப்பு மருத்துவ முகாம் மூலம் காரைக்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். மேற்கு ஆப்பிரிக்கா நாடான மாலியில் தீவிரவாதிகளால் கடந்த மாதம் கடத்தப்பட்ட தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் மத்திய அரசின் முயற்சிகள் காரணமாக பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் லோகேஷ் சத்யநாதன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஃபியூச்சர்ஸ் கோப்பை உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் 4 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.